படிச்சது என்னமோ டாக்டருக்கு தான். ஆனா இன்னைக்கு சினிமாவுல முன்னணி நடிகைகளா வலம் வரக்கூடிய சில பேரு மருத்துவ படிப்புகள் படிச்சிருக்காங்க. டாக்டராக வேண்டியவங்க சினிமாவுல கோலோச்சிட்டு வராங்க. சில சமயம் படிப்புக்கும், வேலைக்கும் தொடர்பு இருக்கிறதில்ல அப்படிங்கிறது மாதிரி, அவங்களோட படிச்ச துறை வேற இருந்தாலும் கூட, இன்னைக்கு வெள்ளித்திரையில சாதிக்கக்கூடிய நடிகைகள் பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். இந்த பட்டியல்ல ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கிறவங்க நடிகை சாய் பல்லவி. மலையாளத்துல வெளியான பிரேமம் படம் மூலமா ரசிகர்களோட மனசுல நீங்காத இடத்த பிடிச்சவங்க சாய் பல்லவி. அவங்களோட நடிப்ப தாண்டி நடனத்துக்கு தனி ரசிகர் கூட்டமே இருக்கு. நடிகை சாய் பல்லவி 2016வது வருஷம் ஜார்ஜியாவுல இருக்கக்கூடிய டிபிலிசி ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டில டாக்டருக்கு படிச்சாங்க. ஆனா சாய் பல்லவி இந்தியாவுல மருத்துவரா முறையா பதிவு பண்ணல. இருந்தாலும் கூட மருத்துவத் துறையோட தொடர்புல தான் இருக்கிறாங்க. அடுத்து நடிகை ஸ்ரீலீலா. இவங்களுக்கும் நடிப்ப தாண்டி நடனம் தான் மிகப்பெரிய பிளஸ். ஸ்ரீலீலாவோட நடனத்துக்காகவே படங்கள்ல அவங்கள புக் பண்றாங்க. கன்னட சினிமா மூலமா வெள்ளித்திரையில நுழைஞ்சவங்க தெலுங்கு படங்கள்ல கவனம் செலுத்திட்டு வராங்க. ஸ்ரீலீலாவோட அம்மா மகப்பேறு மருத்துவர். அம்மாவை இன்ஸ்பிரேஷனா கொண்ட இவங்க 2021வது வருஷம் எம்பிபிஎஸ் பட்டம் பெற்றாங்க. டாக்டரான ஸ்ரீலீலா சினிமாவில் இப்போ கலக்கிட்டு வராங்க. அடுத்து நடிகை மனுஷி சில்லர். போன 2022வது வருஷம் அக்ஷய்குமார் நடிப்புல வெளியான சாம்ராட் பிருத்திவிராஜ் படத்தின் மூலமா நடிகையா அறிமுகமானாங்க. ஃபகத் ஃபாசிலோட மாலிக் மலையாள படத்திலயும் நடிச்சிருந்தாங்க. படிப்ப பாதியிலேயே நிறுத்திட்டு ஃபேஷன் துறையில கவனம் செலுத்தின மனுஷி சில்லர் கொஞ்சம் வருஷங்களுக்கு பின்னாடி மறுபடியும் எம்பிபிஎஸ் படிப்ப தொடர்ந்தாங்க. பஹாட் பூல் சிங் மெடிக்கல் காலேஜ்ல எம்பிபிஎஸ் பட்டம் பெற்றாங்க. அடுத்ததா நடிகை அதிதி சங்கர். கார்த்திகோட விருமன் படத்தின் மூலமா நடிகையா அறிமுகமானாங்க. சிவகார்த்திகேயனோட மாவீரன் படம் அவங்களுக்கு அடையாளத்தை கொடுத்துச்சு. ராமச்சந்திரா பல்கலைக்கழகத்துல எம்பிபிஎஸ் படிப்பு முடிச்சிருக்காங்க அதிதி சங்கர்.